ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதுனா இன்வென்ஷன் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேவா? ஸ்ப்ரிங் இன்வென்ஷன் ஆஃப் கண்ட்ரோல். ஸ்ப்ரிங்கில் இன்வென்ஷன் ஆஃப் கண்ட்ரோல்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகே, இன்வென்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது என்னென்னா ஐஓசி அப்படின்னு சொல்லுவோம்ல. ஓகே, இது என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்கள் வந்து நம்ம நார்மலாக ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படி பண்ணுவோம், ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். கரெக்டாக அந்த ஆப்ஜெக்ட்டை க்ரியேட் பண்ணுவோம். அதோட ரெஃபரன்ஸ் நேம் வச்சு நம்ம என்ன மெத்தட் வேணுமோ அந்த மெத்தடை கூப்பிடுவோம். அந்த மெத்தட் கால் ஆகும். ஆனால் ஸ்ப்ரிங்குங்கிற ஃப்ரேம் ஒர்க் இவர் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்காக ஆப்ஜெக்டையும் அவரே க்ரியேட் பண்ணுறாரு, அவரே மேனேஜ் பண்ணுறாரு. ஓகேவா? அது எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்கிட்ட என்ன பண்ணுறேன், ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சுக்கிறேன். அந்த இன்டர்ஃபேஸ் நேம் வந்து நான் என்னென்னு சொல்கிறேன், சிம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த சிம்முங்கிற இன்டர்ஃபேஸில் நான் என்ன பண்ணுறேன், டேட்டா அப்படின்னு ஒரு மெத்தடு கூட்டுக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் என்ன பண்ணுறேன், டேட்டா, அதுக்கப்புறம் அந்த டேட்டாவோட ஸ்பீடு. ஓகே, நான் ஒரு சிம் வாங்க போகிறேன். அந்த சிம்மோட கேட்டகரி பார்க்குறேன் ஃபஸ்ட்டு, ஸ்பீடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால், எனக்கு வந்து நைட் ஃபுல்லாக கால் பண்ணுறதுக்கு ஃப்ரீ அலோவ் பண்ணுறாங்களா இல்லையானு பார்க்குறேன். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், 3 மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நான் இன்டர்ஃபேஸில் 3 மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இன்டர்ஃபேஸில் உள்ள மெத்தட் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். அந்த கிளாஸ் நேம் என்னென்னா ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஓகே, நான் ஜியோ அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். இந்த கிளாஸில் போய்ட்டு நான் இப்போ அந்த மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் இருக்குது, அதை கூப்பிடுவோம். ஓகேவா? கூப்பிட்டுட்டு நான் சிம் அப்படிங்கிற அந்த இன்டர்ஃபேஸை கூப்பிடுவேன். கூப்பிட்டுட்டு நான் திரும்ப மவுஸ் ஓவர் பண்ணுவேன். இது மேலே எனக்கு அன்இம்ப்ளிமெண்ட் மெத்தட்லாம் இதில் இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஓகேவா? நான் இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சீஸ் அவுட்டில் என்னோடய டேட்டா வந்து நான் என்ன சொல்கிறேன், அவன் என்ன பண்ணுறான், எனக்கு டெய்லி வந்து என்ன பண்ணுறான், ஜியோ பர் டே எவ்வளோ கொடுக்குறான், 500 MB தான் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்பீடு, சீஸ் அவுட்டில் ஜியோ டேட்டா ஸ்பீடுன்னு வச்சுக்கிறேன். டேட்டா ஸ்பீடு எவ்வளோ இருக்குது, ஒரு செகண்டுக்கு 1 Mbps, பர் செகண்டுக்கு 1 Mbps இருக்குது. ஓகேவா? அடுத்து சீஸ் அவுட்டில் ஜியோ டெய்லி 4 hours only. கால் அலவுட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட ஜியோ இருக்கா, இந்த சிம்மை காப்பி பண்ணி நான் இன்னொரு சிம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அவன் யாருன்னா, ஓகேவா, அவன் யாருன்னா ஏர்டெல் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன், அந்த சிம்முக்கு பேர். இப்போ எனக்கு என்ன பண்ணும், காப்பி பண்ணதில் இம்ப்ளிமெண்ட் சிம்மு ஏர்டெல் மாறிவிடும். நான் இந்த இடத்துல ஜியோக்கு பதில் ஏர்டெல் மட்டும் மாற்றிக்கிறேன். ஓகே, அவன் என்ன பண்ணுறான், எனக்கு 1000 MB கொடுக்குறான் ஒரு நாளைக்கு, அதாவது 1 GB. டேட்டா ஸ்பீடு எவ்வளோ இருக்குது, 2 MB இருக்குது. ஓகேவா? கால் எவ்வளோ இருக்குது, 12 hours ஒரு நாளைக்கு தரான். ஓகே, நான் இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறான், இப்போ நம்ம வந்து இதெல்லாம் கால் பண்ணணும். இதை நம்ம கால் பண்ணால் என்ன பண்ணுவோம், ஒரு மெயின் மெத்தட் வேணும். நான் என்ன பண்ணுறேன், ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதான் என்னோடய மொபைல். நான் ஒரு மொபைல் வச்சுருக்கேன். ஓகே, அந்த மொபைலுக்குள்ளே என்னோடய சிம்மை போட போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், மெயின் மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த மெயின் மெத்தடுக்குள்ளே ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஜியோ இருக்கானா அவனை கூப்பிட்டுக்கிறேன். சம் ரெஃபரன்ஸ் நேம் நியூ ஜியோ. ஓகேவா? இப்போ நான் அதை கூப்பிட்றேன். ஜே டாட் எங்கேருந்து வருது, ஜியோலேருந்து வருது. காலு, டேட்டா, என்னென்ன மெத்தட்லாம் அங்கே கொடுத்துருந்தனோ அந்த மெத்தட்லாம் நான் இதில் கொடுக்குறேன். காலுங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் நேம் டாட் டேட்டா அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பீடுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேவா? 3 மெத்தடையும் கூப்பிட்டேன் நான். இப்போது மெயின், இப்போ நான் காலுங்கிற மெத்தடுக்கு போகிறேன். இந்த மெத்தட் எங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு, சிம்முங்கிற இன்டர்ஃபேஸ்லேருந்து ஜியோவுக்கு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இங்கே விசிபிளாக இருக்குது. அதனால எனக்கு என்ன பண்ணுது, இது ஜே டாட் காலுன்னு கூப்பிடும்போது எனக்கு ஜியோலேருந்து வருது. ஓகேவா? இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். டெய்லி 4 hours ஒன்லி அலோடு. அதுக்கப்புறம் ஜியோ பர் டே 500 MB, 1 MB. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஜியோ சிம் வேணாம். ஓகேவா? என் மொபைலில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஜியோ சிம்மை வந்து
எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 ஜிபி தேவைப்படுது. அதனால நான் என்ன பண்ணுறேன், சிம் சேஞ்ச் பண்ண போகிறேன். அவன் யாருன்னா ஏர்டெல். ஓகேவா? நான் ஏ டாட் கால் அப்படின்னு கூப்பிடுறேன். திரும்ப ஏ டாட் ஸ்பீடு, திரும்ப ஏ டாட் டேட்டா, 3 பேரையும் கூப்பிடுறேன். திரும்ப இதை ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன ஏர்டெல் சிம்மு கொடுக்குது. எவ்வளோ 12 ஹவர்ஸ் பர் டே 2 Mbps. சாரி, இது மட்டும் நேமாத்தில். நான் இதை ரன் பண்ணுறேன். கண்ட்ரோல் F11 அழுத்தினா ரன் ஆகிடும். ஓகேவா? ஏர்டெல் டே எவ்வளோ கொடுக்குது, 12 ஹவர்ஸு. ஸ்பீடு எவ்வளோ, 2 Mbps. அதுக்கப்புறம் 1 GB தரான். ஸோ நான் இப்போ ஏர்டெல் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது வந்து சைன்ட் அப்ரோச். எனக்கு வேணும் அப்படின்னா நான் மாற்றிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு அடிக்கடி போயிட்டு நேம் மாற்றணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன், டேரெக்டாக இன்டர்ஃபேஸ் அப்காஸ்டிங் கான்செப்ட்டில் நான் சிம் எஸ் ஈக்குவல் டு நியூ. இப்போ நான் ஏர்டெல் சிம் யூஸ் பண்ண போகிறேன்னா ஏர்டெல். ஓகேவா? கூப்பிட்டுக்கலாம். இப்போ நான் எஸ் டாட் அப்படின்னு கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எங்கேருந்து வருது, சிம்லேருந்து வருது கால் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேருந்து பார்த்தா தெரியும். திரும்ப எஸ் டாட் அப்படின்னு கூப்பிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து வருது, சிம்லேருந்து வருது டேட்டா. திரும்ப எஸ் டாட் அப்படின்னு கூப்பிட்டோம் அப்படின்னா ஸ்பீடு எங்கேருந்து வருது, இதில் பாருங்கள், சிம்லேருந்து வருது, இன்டர்ஃபேஸ்லேருந்து வருது. இப்போ நான் இந்த இன்டர்ஃபேஸ் கொடுத்துறேன். இந்த இன்டர்ஃபேஸ் எங்கே இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கோ அந்த கிளாஸில் உள்ள டேட்டா எனக்கு கால் ஆகும். நான் இந்த ரைட் சைடு ஏர்டெல் கொடுத்தோன்னா ஏர்டெலுக்கு போகும். ஓகேவா? இது சைல்டு, இது பேரண்ட். இதுக்கு பேர் அப்காஸ்டிங். அப்காஸ்டிங் என்ன பண்ணுவோம், பேரண்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டியை சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம அக்சஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அந்த ரைட் சைடு நீங்கள் நியூ ஏர்டெல் அப்படின்னு கிரியேட் பண்ணிங்கன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மெமரி கிரியேட் ஆகிடும். இந்த மெமரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ரெஃபரன்ஸில் வச்சுருப்பீங்க. இந்த எஸ் டாட் கால் அப்படின்னு கூப்பிடும்போது இந்த பேரண்ட் கிளாஸில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு டேட்டாவாக இதில் வரும். அதான் பண்ணியிருக்கோம். எஸ் டாட் கால் அப்படின்னு கூப்பிடும்போது பேரண்ட் கிளாஸில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இதுக்குள்ள வந்துருக்கு. இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஏர்டெல் டேட்டாஸ்லாம் வரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா திரும்ப இந்த நியூ ஏர்டெலுக்கு பதில் நான் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல போயிட்டு ஜியோ அப்படின்னு மாற்றிட்டு திரும்ப நான் கால் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும், இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதை கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு மாற்றணும் அப்படின்னா எஸ் டாட் கால் அப்படின்னு கூப்பிட்றேன். திரும்ப எஸ் டாட் டேட்டா அப்படின்னு கூப்பிட்றேன். திரும்ப எஸ் டாட் ஸ்பீடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றேன். இப்போ நான் கால் பண்ணி கூப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன மெத்தட்லாம் வரும், அதில் ஜியோ டெய்லி 4 ஹவர்ஸ், ஜியோ பர் டே 500 MB, ஜியோ டேட்டா ஸ்பீடு 1 Mbps. ஓகேவா? நம்ம இந்த மாதிரி பண்ணிப்போம். இது ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஓகேவா? எனக்கு வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண தேவையில்ல. என்னோடய சோர்ஸ் கோடை எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்ல. ஓகேவா? ஆனால் எனக்கு வந்து என்னோடய டேட்டாஸை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இப்படி நான் ஒவ்வொரு முறையும் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா அதுக்கு பேர் டைட் கப்ளிங். ஓகேவா? எனக்கு வந்து டைட் கப்ளிங்கிறது நான் வந்து என்னோடய ஆப்ஜெக்ட்டில் கையே வைக்கக்கூடாது. ஆனால் எனக்கு இந்த டேட்டாஸை வெச் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு பேர் தான் லூஸ் கப்ளிங். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஸ்ப்ரிங்கை வந்து அந்த ஹெல்ப் பண்ணுறது எப்படி பண்ணுறாரு அப்படின்னா, நீ வந்து இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண தேவையில்ல. உனக்காக நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஒரு இடத்துல வச்சுக்கிறேன். உனக்கு தேவைப்படும் போது நீ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம்ல, இதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணுவார், ஒரு கண்டெய்னர் வச்சுருப்பார். ஓகேவா? ஒரு கண்டெய்னர் வச்சுருப்பார். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட கிளாஸ் எல்லாத்தையுமே, இப்போ இதுக்கு பேர் என்னோட கான்ஃபிகரேஷன் கிளாஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. கான்ஃபிகரேஷன் கிளாஸ் இல்லைனா கான்ஃபிகரேஷன் எக்ஸ்எம்எல் ஃபைல் அப்படின்னு வச்சுக்கிறேன். நான் இப்போ இது என்ன கான்ஃபிகரேஷன் எக்ஸ்எம்எல் ஃபைல்னு வச்சுக்கேன். ஓகேவா? கான்ஃபிகரேஷன் எக்ஸ்எம்எல் ஃபைல், நான் கான்ஃபிகரேஷன் கிளாஸ் ஏதோ ஒன்று, நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் என்ன பண்ணுவேன், அங்கே போயிட்டு இதுக்குள்ளே போயிட்டு என்னோட கிளாஸ் ஏ இருக்குல்ல, இப்போ என்கிட்ட ஒரு கிளாஸ் இருக்குது. கிளாஸ் ஏக்கு நான் அந்த கிளாஸ் ஏ இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். அதோட ரெஃபரன்ஸ் நேமையும் கொடுத்துருவேன். ஓகேவா? திரும்ப இங்கே போயிட்டு கிளாஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு அதோட ரெஃபரன்ஸ் நேம் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். இதில் கிளாஸ் ஏக்கு அதோட ரெஃபரன்ஸ் நேம் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா என்னோட கான்ஃபிகரேஷன் ஃபைலு, நான் இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் கொடுத்துருக்கிறதெல்லாம் போயிட்டு என்னோட ஐஓசி கண்டெய்னர் என்ன பண்ணுவார், அவர் பேர் ஐஓசி கண்டெய்னர், அவர் எக்ஸ்டர்னலாக இருப்பார். அவர் பேர் தான் இன்வென்ஷன் ஆஃப் கண்ட்ரோல். அந்த ஐஓசி கண்டெய்னர் என்னென்ன பண்ணுவார்னா இந்த ஏங்கிற ரெஃபரன்ஸ் நேமுக்கு அவர் ஒரு ஆப்ஜெக்டையும், திரும்ப இங்கே பிங்கிற ரெஃபரன்ஸ் நேமுக்கு ஒரு ஆப்ஜெக்டையும் அவர் கண்டெய்னருக்குள்ளே வச்சுப்பார், எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணி. இப்போ இவர் இங்கேருந்து என்ன பண்ணுறாரு, எனக்கு அவரோட கண்டெய்னருக்குள்ளே வச்சுப்பார். எனக்கு இது எப்போ தேவைப்படுதோ, எனக்கு எப்போ இந்த கண்டெய்னர்லேருந்து எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் தேவைப்படுதோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்கிட்ட ஒரு மெத்தட் இருக்குது இந்த ஆப்ஜெக்ட் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. அவர் யாருன்னா அவர் தான் கெட்பீன். ஓகேவா? கெட்பீன்னு சொல்லிவிட்டு நான் இதுக்குள்ளே டபுள் கோட்ஸ்க்குள்ளே
ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸ் நேமுக்குள்ள ஆப்ஜெக்ட் வந்து இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் நான் இதை ரிட்டன் டைப் எடுத்து அந்த ரெஃபரன்ஸ் நேம் வச்சு இருக்கிற எல்லா மெத்தடையும் ஏ கிளாஸில் உள்ள மெத்தடெல்லாம் நான் யூஸ் பண்ணிப்பேன். இதை தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த ஐஓசிங்கிறது ஒன்றும் கிடையாது, இன்வென்ஷன் ஆஃப் கண்ட்ரோல். இன்வென்ஷன் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறது என்ன அப்படின்னா, நீ ஆல்ரெடி ஒரு டைப்பில் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இருந்திருப்ப. அதாவது ட்ரெடிஷனல் மெத்தடில் கிளாஸ் நேம் சம் ரெஃபரன்ஸ் நேம் நியூ கிளாஸ் நேம் அப்படின்னு. அதை நான் உனக்கு இன்வெஸ்ட் பண்ணி கொடுக்குறேன். அப்படின்னா என்னன்னா, கண்ட்ரோல் வந்து முன்னாடி ஒரு இடத்துல இருந்திருக்கும். இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், என்னோட கண்டெய்னரில் நான் கண்ட்ரோல் வச்சுருப்பேன். உனக்கு தேவைப்படும் போது அந்த ஆப்ஜெக்ட் எடுத்து நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு அவர். அதுக்கு பேர் தான் இன்வென்ஷன் ஆஃப் கண்ட்ரோல். இதில் 2 டைப் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து பீன் ஃபேக்ட்ரி, இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் கான்டெக்ஸ்ட். நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னன்னா அப்ளிகேஷன் ஆஃப் கான்டெக்ஸ்ட் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். இவங்க 2 பேரும் வேறு யாரும் கிடையாது. இவங்க 2 பேரும் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ். ஓகேவா? இப்போ நான் என்னோடய கிளாஸ்க்குள்ளே போயிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய கிளாஸ்க்குள்ளே நான் ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு bean.xmlனு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது கிரியேட் பண்ணுறது ஒன்றும் கிடையாது. ரைட் கிளிக் கொடுத்து நியூவில் போயிட்டு இங்கே ஃபைல் இருக்கா, ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு bean.xmlனு கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிடும். ஓகேவா? இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், 3 என்னன்னு வச்சுருக்கேன். நான் இந்த பீன் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி இந்த டேக்லாம் இம்போர்ட் பண்ணிட்டேன். இதெல்லாம் எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் கொடுத்துருப்பேன், பீன் லைஃப் சைக்கிளில். ஓகேவா? இதை பற்றி எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன், எங்கே இருக்காங்க நம்மளோட கிளாஸ், எங்கே இருக்காங்க, ஏர்டால். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதான் நம்மளோட கான்ஃபிகரேஷன் ஃபைல். நான் சொல்லியிருந்தேன்ல உங்ககிட்ட, இதான் என்னோட கான்ஃபிகரேஷன் ஃபைல். நான் இப்போ என்ன பண்ணணும், ஆப்ஜெக்ட் வந்து நான் இதில் கிரியேட் பண்ணி மொபைலில் போய்ட்டு இங்கே கால் பண்ண போகிறதில்ல. நான் எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு காட்டுறேன். இப்போ நான் வந்து என்கிட்ட ஏர்டெல்னு ஒரு சிம் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் ஏர்டெல்ங்கிற சிம்முக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எங்கே இருக்காங்க, இந்த பீனை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பீன்ஸுக்குள்ளே இங்கே க்ளோசிங் பீன்ஸ்னு ஒரு டேக் இருக்கும். பீன்ஸுக்குள்ளே இந்த பீன் டேக் எழுதணும். எப்படி எழுதணும் அப்படின்னா, பீன் எழுதிக்கோங்க. இதுக்குள்ளே ஓப்பன் க்ளோஸ் டேக் வச்சுருந்தாலும் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் இந்த இடத்துலேயே டேக் என் பண்ணாலும் என் பண்ணலாம். இதுக்குள்ளே ப்ராப்பர்ட்டி கொடுக்குற மாதிரி இருந்தால். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எதுவுமே கொடுக்கல. இதில் டேரெக்டாக நான் ஐடி ஈக்குவல் டு என்னென்னு பண்ணுறேன் அப்படின்னா, ஏர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? திரும்ப என்னோட கிளாஸ் நேம் இருக்கா, அந்த கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். கிளாஸ் நேமு டபுள் கோட்ஸுக்குள்ளே என்னோட கிளாஸ் நேம் தானே வேணும். நான் அதுக்கு என்ன பண்ணுறேன், என்னோட ஏர்டெல் கிளாஸ் எங்கே இருக்காங்க அந்த கிளாஸுக்குள்ளே, அந்த கிளாஸ் போய்ட்டு நான் ரைட் கிளிக் கொடுத்து காப்பி குவாலிஃபைடு நேம், இந்த காப்பி குவாலிஃபைடு நேமில் போய்ட்டு நான் bean.xml இருக்குல்ல, இதுக்குள்ளே வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ எங்கே யாருங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் நேம் எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது என்னோட கிளாஸ் நேம், இது என்னோட ரெஃபரன்ஸ் நேம். கிளாஸ் நேம் சம் ரெஃபரன்ஸ் நேம் நியூ கிளாஸ் நேம். அதான் வந்து ட்ரெடிஷனல் பண்ணுறது. இங்கேயும் அதே தான் பண்ணுறோம். கிளாஸ் நேமே என்னோட ரெஃபரன்ஸ் நேம் நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். இப்போ போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஏர்டெல்ங்கிறதுக்கு இந்த இதை கால் பண்ண போகிறேன். எனக்கு இந்த மெத்தட்லாம் வேணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மொபைலில் போயிட்டு அதை எப்படி கால் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, என்னோட கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். அந்த கண்டெய்னர் பேர் என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் கான்டெக்ஸ்ட்னு சொன்னால, நான் திரும்ப இங்கே அப்ளிகேஷன் ஆஃப் கான்டெக்ஸ்ட்டுக்கு அப்ளிகேஷன் ஆஃப் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஏசி ஈக்குவல் டு நியூ கிளாஸ் பாத். நான் வச்சுருக்கிறது என்ன, கிளாஸ் பாத்தில் ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைல் வச்சுருக்கேன். ஓகேவா? அதை அப்படியே டைப் பண்ணுங்கள், கிளாஸ் பாத் எக்ஸ்எம்எல் அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட். ஓகேவா? இந்த கிளாஸுக்குள்ளே நான் என்னோட கான்ஃபிகரேஷன் ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலுக்கு நான் ஒரு பேர் வச்சுருந்தால அந்த பேரை கொடுக்க போகிறேன். BEENN.xml அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். இதை நான் கான்ஃபிகர் பண்ண ஃபைலு. ஓகேவா? இந்த ஃபைலை கூப்பிட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், இதோட ரெஃபரன்ஸ் நேம் இருக்குல்ல, இந்த ரெஃபரன்ஸ் நேம் எடுத்துகிட்டு நான் என்ன சொன்னேன், அதுக்குள்ளே இருக்கிற பீனை வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இப்போ எனக்கு இந்த கிளாஸ் பீன் வேணும் அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்க சொன்னேன். கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணுறேன், AC.getBean அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை கூப்பிட்டு நீ என்ன பண்ணுற, ஏர்டெல், அதுக்கு ரெஃபரன்ஸ் நேம் நான் என்ன வச்சுருந்தேன் அங்கே பீனுக்குள்ளே, என்னோட ரெஃபரன்ஸ் நேம் தான் நான் கூப்பிடணும்னு சொல்லியிருந்தேன். என்னோட ரெஃபரன்ஸ் நேம் நான் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? நான் இப்போ மொபைலுக்குள்ளே போயிட்டு என்னோட ரெஃபரன்ஸ் நேம் ஏர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் செமிகோலன் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதோட ரெஃபரன்ஸ் எடுக்கணும். இதோட ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் எடுக்கணுன்னா Ctrl+L எழுதுனீங்க அப்படின்னா உங்களோட ரெஃபரன்ஸ் நேமும். அப்படி வரலன்னா நான் என்ன பண்ணுறேன், இது பக்கத்தில் போயிட்டு நான் இங்கே என்ன ரெஃபரன்ஸ் நேம் கொடுத்துருக்கேன், ஏர்னுங்கிற ரெஃபரன்ஸ் நேம் கொடுத்துருக்கேன்னா அந்த ரெஃபரன்ஸ் நேமுக்கு நான் இந்த இடத்துல அதோட கிளாஸ் நேம் கொடுக்கணும். பக்கத்தில் ஏர்டெல் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் நேம் கொடுக்கணும். நான் ஏர்டெல் கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன், டாட் கிளாஸ். ஓகே, அது ஒரு கிளாஸ். கரெக்டாக? இப்போ நான் ஏர்டெல்ங்கிற கிளாஸ் கொடுத்தோம் அப்படின்னா இதோட ரிட்டன் டைப் என்ன வரும், ஏர்டெலுக்கு தான் வரும். கரெக்டாக? ஏர்டெல் கிளாஸு இதோட ரெஃபரன்ஸ் நேம் இருக்குமா? இப்போ இந்த ரெஃபரன்ஸ் நேமை கூப்பிட்டு பீன் டாட் எனக்கு என்ன மெத்தட் வேணுமோ அந்த மெத்தட் நான் கால் பண்ணிக்கலாம். காலுங்கிற மெத்தடை கூப்பிட்டுக்கிறேன். திரும்ப பீன் டாட் டேட்டாங்கிற மெத்தடை கூப்பிட்டுக்கிறேன். திரும்ப பீன் டாட் ஸ்பீடுங்கிற மெத்தடை கூப்பிட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் கூப்பிட்டுட்டேன் எல்லாத்தையும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை ரன் பண்ண போகிறேன். Ctrl+F நான் எழுதி ரன் பண்ணுறேன்.
சாரி ஐடி நேம் init. ஓகேவா? இது என்னன்னா ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேவா? பீன்ஸ்குள்ள பீன்ஸ் இருக்கணும். கரெக்ட்டா? இப்ப நான் இத சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட மொபைலுக்குள்ள போயிட்டு கண்ட்ரோல் F11. இப்ப நான் அழுத்துறேன் பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் டெய்லி 12 ஹவர்ஸ் பெர் டே, ஏர்டெல் டெய்லி 100 எம்பி குடுக்குறான். அதுக்கப்புறம் 2 எம்பிபிஎஸ். நான் பண்ற ஒரு செகண்டுக்கும் 2 எம்பி ஸ்பீடு இருக்கு. ஓகேவா? இது வந்து ஏர்டெல். இப்ப நான் வந்து என்ன பண்றேன், எனக்கு வந்து ஏர்டெல் வேணாம், நான் ஜியோக்கு மாத்துறேன் அப்படின்னா, நான் பீனுக்குள்ள போயிட்டு, எனக்கு இந்த இடத்துல ஏர்டெல் வேணாம், எனக்கு பதிலா நீ ஜியோ குடுத்துரு அப்படிங்கிறேன். இத எப்படி கமெண்ட் பண்றது அப்படின்னா, கமெண்ட்டு கோலன் குடுத்துட்டு, இதில குடுத்தீங்க அப்படின்னா, கமெண்ட்டு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பலு, அதுக்கப்புறம் டபுள் ஹைஃபன் குடுத்துட்டு, ஸ்பேஸ் குடுக்கணும். ஓகேவா? ஸ்பேஸ் குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி கிரியேட் ஆயிடும். எரர் அடிக்கிறாங்க. ஓகே, சாரி. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ண போறேன், எனக்கு வந்து என்ன பண்ணணும், ஜியோங்கிற சிம்முக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். நான் அதுக்கு என்ன பண்றேன், திரும்ப பீன ஓப்பன் பண்ணிட்டு, இதுக்குள்ள நான் வந்து பீன் கிரியேட் பண்ண போறேன். எப்படி பண்றேன் அப்படின்னா, இப்ப நான் என்ன சொன்னேன், எனக்கு ஜியோங்கிறதுக்கு ஐடி வேணும். அதுக்கு பேர் என்ன, நான் ஜியோனே ஐடின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இதுக்குள்ள என்னோட கிளாஸ் நேம் கிளாஸ் நேம் வந்து எப்படி எடுக்கணும்னு சொன்னேன், ஜியோக்குள்ள போங்க. போயிட்டு ஜியோவை கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் காப்பி குவாலிஃபைடு நேம் இருக்கும் அதில, அதை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த பீன் டாட் எக்ஸ்எம்எல்குள்ள வாங்க, பேஸ்ட் பண்ணுங்க. திரும்ப இதை எப்படி கால் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த இடத்துல, ஓகேவா? கிளாஸ் நேம் இருக்கா? அப்போ நீங்கள் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க லைனை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் இப்போ கால் பண்ண போகிறது என்ன, ஜியோ. இங்கே அதோட ரெஃபரன்ஸ் நேம் கொடுக்கணும். கரெக்டாக? இந்த இடத்துல ஏர்டெலுக்கு பதில் நீங்கள் என்ன கொடுக்கணும், ஜியோ. ஓகேவா? இதை மோசர் பண்ணிங்கன்னா சேஞ்ச் டைப் டு பீன் டு ஜியோன்னு கேட்கும். ஓகேவா? ஏர்டெல்லேருந்து நான் ஜியோக்கு மாற்றிட்டேன். ஓகேவா? இப்போ நான் கண்ட்ரோல் F11 நான் அழுத்துறேன். எனக்கு வந்து ஜியோ டெய்லி 4 ஹவர்ஸ் ஒன்லி கால் அலோட், ஜியோ பர் டே 500 MB, ஜியோ டேட்டா ஸ்பீட் 1 Mbpsனு கேட்குது. சரி, ஓகே. இப்போ இது வரைக்கும் இந்த 2 மெத்தடும் பார்த்தோம். இப்போ சிம்முங்கிற இன்டர்ஃபேஸ்லேருந்து நம்ம எப்படி கால் பண்ணுறது முடியும் பார்ப்போம். நான் சிம்முங்கிறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நேம் வச்சிருக்கேன். இப்போ நியூ ஜியோனா நியூ ஜியோ, நியூ ஏர்டெல்னா நியூ ஏர்டெல் மாத்திரம் அப்படின்னா எனக்கு கால் போகும். கரெக்டாக? இப்போ நான் பீன் டாட் எக்ஸ்எம்எல்ல வந்துட்டு இப்போ இதையும் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எப்படி கமெண்ட் பண்ணுறது, ஆங்குலர் ப்ராக்கெட்டு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் ஐஃபன். ஓகேவா? இந்த ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் உள்ளதை கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் பீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இந்த பீனுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், ஐடி, என்னோட ரெஃபரன்ஸ் நேம் கொடுக்குறேன். ஐடி ரெஃபரன்ஸ் நேம் என்ன, நான் சிம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், கிளாஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே இங்கே இருக்காங்க என்னோட கிளாஸ் நேம். இப்போ நான் இங்கே ஏர்டெல் கொடுக்குறேன். ஓகேவா? பாருங்க நல்லா, என்னோட கிளாஸ் நேம் இந்த இடத்துல நான் ஏர்டெல் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னோட மொபைல் கிளாஸில் போயிட்டு இதையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். என்னோட மொபைல் கிளாஸில் போயிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் நேம் சிம்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த இடத்துல நாங்கள் என்ன சிம் ரெஃபரன்ஸுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல சிம் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ண போகிறேன். அதனால சிம் டாட் கிளாஸ்னு கொடுத்துருக்கேன். நான் மவுசர் பண்ணுறேன். அது என்ன சொல்லுது, ஆட் கேஸ்ட் டு ஜியோ கேட்குது, இல்லை சேஞ்ச் டைப் டு பீன்ஸ் டு சிம்னு கேட்குது. நான் இன்டர்ஃபேஸையே டேரெக்டாக கொடுத்துட்டேன். ஓகே. இப்போ நான் கால் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகும், சிம்முங்கிற கிளாஸ் கொடுத்துருக்கோம். இங்கே சிம் இருக்குது. இப்போ நான் பீன் டாட் காலுன்னு கொடுக்குறேன். அது எங்கே போகுது, சிம்முங்கிற இன்டர்ஃபேஸ்க்கு தான் போகுது. தெரியுதா உங்களுக்கு, பீன் டாட் காலு. இப்போ எல்லாமே 3மே சிம்முங்கிற இன்டர்ஃபேஸ் தான் போகும். நான் இப்போ அதை கால் பண்ணுறேன், சிம்முங்கிற இன்டர்ஃபேஸ்க்கு தான் போயிருக்கு. ஓகேவா? ரூட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, சிம்முங்கிற இன்டர்ஃபேஸ்க்கு தான் போயிருக்கு. இப்போ நான் இதை கால் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல சிம் டாட் கிளாஸ் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து எனக்கு வந்து என்ன பண்ணுது, இது சிம்முங்கிற இன்டர்ஃபேஸ்க்கு தான் போயிருக்கு. ஆனால் எனக்கு என்ன, பீன் டாட் எக்ஸ்எம்எல்ல நான் எதை மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஏர்டெல்லை மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? இப்போ நான் மொபைலுக்குள்ளே வந்துட்டு நான் திரும்ப இதை கால் பண்ணுறேன். எனக்கு என்ன, ஏர்டெலுக்கு நேவிகேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல சிம் அப்படியே தான் இருக்கும். இது ஆப்போசிட்லேயும் சிம் அப்படியே தான் இருக்கும். நான் சேஞ்ச் பண்ணவே வேணாம். நான் என்னத்தை சேஞ்ச் பண்ணணும், என்னோட பீன் டாட் எக்ஸ்எம்எல்ல போயிட்டு ஃபஸ்ட்டு நான் ஏர்டெல் கொடுத்துருந்தேன். திரும்ப நான் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு
கீழே வச்சுக்கிறேன். நான் இதுக்கு என்ன கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கமெண்ட் பண்ணிக்கிறேன். இதில் சிம் அப்படியே தான் இருக்கும். இந்த ஏர்டெலுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ, Ctrl+C Ctrl+V ஜியோவை மாற்றிட்டேன். இப்போ போயிட்டு நான் என்னோடய மொபைல் கிளாஸில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் பார்த்தேன் அப்படின்னா, திரும்பவும் டாட் கால் அப்படிங்கிறேன். திரும்பவும் எங்கே போகுது, சிம்முக்கு தான் போகுது அது. ஓகேவா? நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ இதுவும் சிம்முக்கு தான் போவோம். ஆனால் நான் அங்கே என்ன கிளாஸ் கொடுத்துருக்கேன், ஜியோங்கிற கிளாஸ் கொடுத்துருக்கேன். அதனால் என்னோட ஜியோ மெத்தட் இன்வோக் ஆகும். ஓகேவா? இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா, நம்ம வந்து லூஸ் கப்ளிங் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணல. ஆப்ஜெக்ட் வந்து ஒரு கண்டெய்னர் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம பீன் கிரியேட் பண்ணி கால் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். ஓகேவா? இதுக்கு பேர் தாங்க இன்வென்ஷன் ஆஃப் கண்ட்ரோல். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் அது பார்க்க போகிறோம். ஓகேவா? தேங்க்யூ.